السلام عليكم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒருமுறை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்ரிபை தொழுதுவிட்டு மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது ஒருவர் அவருக்கு பக்கத்திலே வந்து அமர்ந்து கொள்கிறார்கள். அமர்ந்து கொண்டபோது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என் சகோதரனின் மகனே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன், மன் ஸல்லல் இஷாஅ ஃபி ஜமாஅத்தின் ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபல் லைல். யார் இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் பாதி இரவு நின்று வணங்கியவரை போன்று. வமன் ஸல்ல ஸுப்ஹ ஃபி ஜமாஅத்தின் ஃபகஅன்னமா ஸல்லல் லைல குல்லஹ். யார் ஃபஜ்ருடைய தொழுகையும் ஜமாத்தோடு தொழுகின்றாரோ அவர் முழு இரவும் நின்று வணங்கியவரை போன்று. எனவே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மஸ்ஜிதில் ஏன் அமர்ந்திருக்கிறாங்கண்டா, இஷாவுடைய ஜமாத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இப்போ ரமலான் உடைய இறுதி 10 நாட்களுக்குள் நாம் இப்போது நுழைவதற்கு இருக்கிறோம். இந்த 10 நாட்களுடைய இரவுகள் விஷயத்தில் நாம் ஒரு கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். இந்த 10 இரவுகள், இறுதி 10 இரவுகள் விஷயத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு கூடுதலான கவனம் எடுக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நாம் தொழுகை எதிர்பார்த்து மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்ற காலமெல்லாம் நாம் தொழுகையில் இருப்பவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சிறப்பை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாம் என்ன செய்கிறோம்? இந்த இறுதி 10 இரவுகளில் நமது நேரங்களை கூடுதலாக நாம் மஸ்ஜிதுகளில் கழிப்பதில் ஒரு கவனம் எடுக்க வேண்டும். கூடுதலான நமது நேரங்களை நாம் மஸ்ஜிதுகளிலே கழிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவனம் நாம் எடுக்க வேண்டும். நாம் தொழுகையை எதிர்பார்த்து மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கும் போது நாம் தொழுகையாளிகள் என்று நமக்கு நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். தொழுகை எதிர்பார்த்து மஸ்ஜிதில் உட்கார்ந்திருப்பவங்களுக்கு அவங்க தொழுது கொண்டிருப்பவர்கள் என்ற நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அடுத்து, நாம் இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் போது, உதாரணமாக ஒருத்தர் மக்ரிபை தொழுது விட்டு இஷாவுடைய தொழுகைக்காக அவர் எதிர்பார்த்து மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிறார் என்றால், அவர் உதுவோடு அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் மலக்குகள் அவருக்காக துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹும்ம கஃபிர் லஹு, அல்லாஹும்ம ரஹம்ஹு, யா அல்லாஹ் அவரை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத்து செய்வாயாக என்று மலக்குகள் துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. மலக்குகள் எந்த பாவமும் செய்யாதவர்கள். எனவே மலக்குகள் உடைய துஆ மிக சிறப்புக்குரியது. மலக்குகளுடைய துஆ மிக சிறப்புக்குரியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மலக்குகளுடைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் தொழுகையில் இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்கிறார், மஅமூம்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொல்லக்கூடாது. மஅமூம்கள் என்ன சொல்லுவாங்க? ரப்பனா வலக்கல் ஹம்த் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகம் ஃபீ. இந்த வார்த்தைகள் மலக்குகளுடைய வார்த்தைகளோடு நேர்பட்டு விடுகின்ற போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும்.
அவங்க சொல்ற அந்த வார்த்தை மலக்குகளுடைய வார்த்தைகளோடு அது என்ன செஞ்சது, நேர்பட்டு விடுகின்ற போது அவர்கள் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி அவங்க சொல்றாங்க. இப்ப இமாம் தொழுகையில வலல்லாலீன் என்று சொல்கிறார். இமாம் ஆமீன் சொல்லும் போது நீங்களும் ஆமீன் சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யாருடைய ஆமீன் மலக்குகளுடைய ஆமீனோடு நேர்பட்டு விடுகிறதோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். பாருங்க, அந்த மலக்குகளுடைய ஆமீனோடு நேர்படும் போதே முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அவ்வளவு சிறப்புக்குரியவங்க மலக்குகள். ஒரு சேவல் கூவும் போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க அல்லாஹ்விடத்தில் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக என்று துஆ செய்யுங்க. அல்லாஹ்விடத்தில் அவனது ஃபضலை கிருபையை கேட்டு துஆ கேளுங்க சேவல் கூவும் போது. ஏனென்றால் அது ஒரு மலக்கை பார்த்து விட்டு, அதனால தான் கூவுகிறது. அது ஒரு மலக்கை பார்த்து விட்டது. பாருங்க, ஒரு மலக்கை பார்த்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாவை ஏற்றுக்கொள்ளப்படுது என்றால் மலக்குகள் துவா செய்தால் எவ்வளவு பெரிய சிறப்பாக இருக்கும். மலக்குகளுடைய துவா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமல் தான் நாம் தொழுகையை எதிர்பார்த்து மஸ்ஜிதிலே அமர்ந்திருப்பது. தொழுகையை எதிர்பார்த்து நாம் ஜும்மாவுடைய நாள் எவ்வளவு நேர காலத்தோடு போவோமோ அவ்வளவுக்கு மலக்குகளுடைய துவா நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஏன்னா நாங்கள் தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறோம், வுதுவோடு அமர்ந்திருக்கிறோம். அதே போன்று ஒரு மகரிபை தொழுது விட்டு அல்லது இஷாவுடைய அதானுக்கு கொஞ்சம் முன்கூட்டி போய் உட்கார்ந்துட்டார், பள்ளியில ஒரு 20 நிமிடம் முன்னால போய் உட்கார்ந்துட்டாருன்னு வைங்க. அவர் அந்த தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் மலக்குகளுடைய துவா கிடைத்து கொண்டே இருக்கும். இப்போ நாம் யாரு, நாங்க பாவங்களோடு கலந்தவர்கள், நாங்க பாவமும் செய்கிறோம் நன்மையும் செய்கிறோம், இப்படியானவர்கள் தான் நாம். மலக்குகள் என்பவர்கள் யார்? எந்த பாவமும் செய்யாதவர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதவர்கள் மலக்குகள். அதனாலதான் அறிஞர்கள் சொல்வார்கள், நீங்கள் பாவம் செய்தவர்களாக இருந்தால், நீங்க பாவிகளாக இருந்தா கொஞ்சம் முன்கூட்டி பள்ளியில போயிட்டு உட்காருங்க தொழுகை எதிர்பார்த்து வுதுவோடேன். மலக்குகள் உங்களுக்காக பாவம் மன்னிப்பு தேடுவாங்க. மலக்குகள் அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக துஆ செய்து கொண்டே இருப்பாங்க அலைஹிஸ்ஸலாம். எனவே இவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த ரமலானுடைய இறுதி 10 இரவுகள்ல இந்த அமல்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுப்போம். அடுத்து இஅ்திகாஃப். இஅ்திகாஃப் இருக்குதானே, இப்போ இஅ்திகாஃப் நாங்கள் மஸ்ஜிதுக்கு உள்ள நுழையும் போது இஅ்திகாஃபுடைய நியத்தோடு நாம் நுழைவது, இஅ்திகாஃபுடைய நியத்தோடு நுழைவது. நாம் எவ்வளவு நேரம் மஸ்ஜிதில் இருக்கிறோமோ அவ்வளவு நேரம் நாம் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு இருப்பது. ஏன்னா நபித்தோழர்களுடைய அந்த செயல்பாட்டுக்கு ஆதாரம் இருக்கிறது. என்ன செய்யறாங்க, ஒரு சிறிய நேரம் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு நபித்தோழர்கள் மஸ்ஜிதில் அமர்ந்து இருக்கிறாங்க, ஆதாரம் இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் என் அருமையான சகோதரர்களே, நாம் இந்த பிந்திய இந்த 10 இரவுகள்ல குறிப்பாக எங்களுக்கு ஒரு முழுமையாக இஅ்திகாஃப் இருக்க முடியாவிட்டாலும் முயற்சி செய்வது, நாங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இஅ்திகாஃபுக்கு. அப்ப நாங்கள் மஸ்ஜிதுக்குள் நுழையும் போதே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு நுழைந்து அப்ப நாங்கள் அந்த மஸ்ஜிதுல இருக்கும் காலம் எல்லாம் அந்த இஅ்திகாஃபுடைய நன்மை நமக்கு என்ன செய்யும், கிடைத்து கொண்டே இருக்கும். அப்ப இதையும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். புரியுதா சொல்றது? இஅ்திகாஃப் என்றால் என்ன, மார்க்கத்துடைய விளக்கம் என்னவென்றால், ஒருவர் படைப்புகளோடு உள்ள தொடர்பை துண்டித்து ரப்போடு தொடர்பை ஏற்படுத்துதல். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சிலவர்கள் சில ஆர்டிக்கல்கள் ஆக்கங்கள் எழுதியிருந்தாங்க, நீங்க இந்த ரமலானுடைய இறுதி 10ல் லைலத்துல் கத்ரை நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்து லைலத்துல் கத்ரை தேடுங்கள், உறவினர்களுக்கு உதவி செய்து உறவினர்களை சேர்ந்து வாழ்ந்து லைலத்துல் கத்ரை தேடுங்கள், சமூக பணிகள் செய்து லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்றால் இது நல்ல ஒரு வழிகாட்டல் கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ் லைலத்துல் கத்ரை தேடினது மஸ்ஜிதுக்குள்ள இருந்துதான், வெளியே போய் அல்ல. ரசூலுல்லாஹ் வேகமாக வீசக்கூடிய காற்றை விட ரமலான்ல சதகாவும் செய்திருக்கிறாங்க. ஆனா இறுதி 10 என்று வந்து விட்டால் நபி அவங்க எங்க தான் இருந்தாங்க, மஸ்ஜித்ல தான் இருந்தாங்க. அப்ப லைலத்துல் கத்ரை தேடுறது வெளியில இல்ல, எங்க தேட வேணும், பள்ளிக்குள்ள இபாதத்துல தான் தேட. அதை நாம் தேடுவது அவைகள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் முழுமையாக இபாதத் தான். இபாதத்திலே நாங்க மிகவும் போக்கஸ் பண்ண வேண்டிய இபாதத் மன் காம லைலத்துல் கத்ர், இரவு வணக்கம் தான். நல்லா கவனிச்சுக்கோங்க, முதன்மையானது நின்று வணங்குதல், அதுதான் முதன்மையான வணக்கம். ஏன்னா ஹதீஸ் தெளிவா நேரடியா சொல்லுது, வமன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம் மின் தன்பி. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் யார் நின்று வணங்குவாரோ, அப்ப நாங்க முதன்மையான அமல் நின்று வணங்குதல் தான், அதுதான் முதன்மையானது. அவர் உடைய முன் செய்த பாவங்கள் ஈமானோடும் அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து நின்று வணங்கும் போது அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு வரும்.
ஏன்னா நாங்க சிலரை பாத்தீங்களா, இப்போ ஊர்களில் போயிட்டு பாத்தீங்கன்னா மஸ்ஜிதுகள்ல 27 ஒரு அமல் லிஸ்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ரசூலுல்லாஹ் காட்டி தராத விஷயங்கள் இருக்கு. தௌபாவை கூட்டா செய்வாங்க. நபி அவங்க காட்டி தந்தாங்களா? இல்ல. தௌபான்னா ஒவ்வொருவரும் தனித்தனியாகத்தான் தௌபா செய்யணும். நபி அவங்க கூட்டாக ஒரு தௌபாவுடைய முறையை சொல்லி தரல. புரியுது அவங்க சொல்றது? அதே போன்று தஸ்பீஹ் என்ற ஒரு தொழுகையை தொழுவாங்க. தஸ்பீஹ் தொழுகையுடைய ஹதீஸ் சம்பந்தமாக நிறைய சர்ச்சை இருக்கிறது இஸ்லாம். அப்ப நாங்க ஏன் சர்ச்சையான ஒரு விஷயத்துக்கு போறது? இப்ப இரவு தொழுகைக்கு நேரடி ஆதாரம் இருக்குது. இப்ப நாங்க இரவு தொழுகை 2 என்ன செய்யறது? தொழுவுறது, அது நீளமா தொழுவுறது. ஏன்னா அதுக்கு நிறைய ஹதீஸ் ஆதாரம் இருக்குது. தஸ்பீஹ் தொழுகை, அந்த தொழுகை சம்பந்தமான ஹதீஸ்கள்ல நிறைய ஹதீஸ்களை அறிஞர்கள் பலவீனத்தான் அந்த ஹதீஸ்களை பலவீனப்படுத்தி இருக்கிறான். அப்ப நாமே அப்படியான ஒன்றுக்குள்ள போறது. சஹீஹானதை நாம் செய்வோம், ஆதாரபூர்வமானதை நாம் செய்வோம் என்ற விளக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அதே போன்று எடுத்தீங்கன்னா குர்ஆனை ஓதி முடிந்து அதற்கென்று ஒரு தனியான துவாவை கூட்டாக ஓதுவாங்க. அப்படி ஒரு முறையும் கிடையாது. குர்ஆனை ஒருவர் ஓதி முடிக்கிறார் என்று சொன்னா அதுக்கு அல்லாஹ்விடத்தில் அவர் கூலி உண்டு. அவர் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் இதை இந்த அமலை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக அவர் துவா செய்யலாம். எனவே நறுமை சகோதரர்கள் இப்படி அதாவது சில விஷயங்களை கவனம் செலுத்துறாங்க. அதெல்லாம் மார்க்கம் சொல்லித்தராத விடயங்களாக இருக்கின்றன, விதத்துகளாக இருக்கின்றன. எனவே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நபி அவங்க எதை காட்டி தந்தாங்க? நபி அவர்கள் எதை காட்டி தந்தார்கள், அதில் தான் கவனம் எடுக்க வேண்டும். எனவே நாங்கள் இந்த பிந்திய 10 இரவுகள்ல அதாவது இஷாவையும் ஃபஜ்ரையும் ஜமாத்தோடு தொழுவதில் முதன்மையான கவனம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த 2 தொழுகை ஜமாத்தோடு தொழுது விட்டால் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை கிடைத்து விடுகிறது. இதை நாங்கள் கவனம் எடுப்போம். அடுத்து இந்த 10 இரவுகள் நான் கவனம் எடுக்க வேண்டிய சில அமல்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த ஒரு அமல் என் அருமை சகோதரர்களே, இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், மன் கரஅல் ஆயத்தைனி மின் ஆகிரி சூரத்தில் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்களை யார் இரவிலே ஓதுவாரோ அவருக்கு அது போதுமானதாகும். அந்த 2ம் அவருக்கு போதுமானது, கஃபத்தாகும். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் இதுல சொல்லும் போது ஒரு முதன்மையான கருத்தாக சொல்கிறார், அது இரவு தொழுகைக்கும் போதுமானது என்று ஒரு விளக்கம் சொல்றார். அது இரவு தொழுகைக்கும் போதுமானது என்ற சிறப்பும் அதில் இருக்கிறது. அப்ப நாங்க இதை ஓதினா இரவு தொழுகை தொழ தேவை புரிஞ்சு கொள்ளக்கூடாது. மாறி விளங்கக்கூடாது. அப்ப இந்த சிறப்பை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அப்ப இதை ஓதுவதன் மூலம் இந்த சிறப்பும் நமக்கு இருக்கிறது. அப்ப சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்கள் எல்லா இரவுகளையும் ஓத வேண்டிய ஒரு வழிகாட்டல். ஆனா இந்த ரமதானுடைய இறுதி 10 இரவுகளை நாங்க என்ன செய்யணும்? இதை தவறாமல் ஓதுவது, இந்த 2 வசனங்களையும் நாம் ஓதுவது. ஏன்னா அதுல இரவு தொழுகைக்கான ஒரு சிறப்பு சம்பந்தமான விளக்கத்தையும் அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இதுல நாங்க கவனம் எடுப்போம். ஆமனர் ரசூல் பிமா உன்சில என்று வரக்கூடிய சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்கள். சரி, அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, நாம் இந்த இரவுகள்ல கவனம் எடுக்க வேண்டிய அமல்கள்ல அடுத்ததாக இந்த ஹதீஸை நீங்க எங்க பார்க்கலாம்டா, புகாரில பார்க்கலாம். 5015 வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அவையில கேட்கிறாங்க, உங்கள யாருக்கு குர்ஆனில் 3இல் 1 ஓதுவதற்கு முடியாது? குர்ஆன்ல 3இல் 1 அந்த ஹதீஸ் வருது ஃபீ லைலத்தின், ஒரே இரவில் குர்ஆனில் 3இல் 1 உங்களை யாருக்கு ஓத முடியாது என்று கேட்கிறாங்க. அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், நம்மில் யாருக்குத்தான் முடியும் யா ரசூலல்லாஹ்? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்துல் இக்லாஸ் இருக்கிறதே, இது சுலுசுல் குர்ஆன், குர்ஆனில் 3இல் 1க்கு நிகரான. அப்ப நாங்க இந்த 10 இரவுகள்ல சூரத்துல் இக்லாஸ் அத்தியாயத்தை நாங்க அதிகமாக ஓதுவோம். என்ன செய்யறது? சூரத்துல் இக்லாஸ் அத்தியாயத்தை ஓதுவதில் நாம் அதிகம் கவனம் எடுத்தல். ஏன்னா அவ்வளவு சிறப்பான ஒரு அத்தியாயம். அப்ப இரவுல நாங்க என்ன செய்யறது? டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த அத்தியாயத்தை ஓதுவது, சூரத்துல் இக்லாஸை நாம் ஓதுவது அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு அத்தியாயம். அப்ப இது ஏன்னா நாங்க என்ன கவனிக்கணும்னா, குறைவான ஒரு எளிதான அமலின் மூலம் கூடுதலான கூலி எதிரெல்லாம் கிடைக்கிறது. அதை நாங்க கவனம் எடுக்கணும். இந்த 10 இரவுகள்ல எதுல கவனம் எடுக்கணும்? என்னென்ன அமல்கள் எல்லாம் சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கின்றன, அப்படியான அமல்கள்ல நாங்க கூடுதலான ஒரு கவனம் எடுப்பது, ஒரு கூடுதலான கவனத்தை நாம் எடுத்தல். என் அருமையான சகோதரர்களே, அப்ப எனவே இப்ப எத்தனை அமல்கள் பார்த்தாச்சு? 3 அமல். முதலாவது அமலாக நாங்க சொன்ன விஷயம், அதாவது இஷாவையும் ஃபஜ்ரையும் நாம் ஜமாத்தோடு தொழுவதில் கவனம் எடுத்தல். அதே போன்று
நாம் மஸ்ஜிதுக்குள் நுழையும் போதே இஅ்திகாஃபுடைய நியத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ளுதல், இஅ்திகாஃபுடைய நியத்தை நாம் நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ளுதல். அதே போன்று நாம் ஒரு அதிகமான நேரம் மஸ்ஜிதிலே கழிப்பதற்கு நாம் முயற்சித்தல், மஸ்ஜிதில் நாம் தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் அவர் தொழுகையில இருப்பவர் என்ற சிறப்பை சொன்னோம். அதே போன்று மலக்குகள் அந்த அவருக்காக பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறார், யா அல்லாஹ் அவரது பாவங்களை மன்னிப்பாயாக, அவருக்கு ரஹமத்து செய்வாயாக. அப்ப இந்த சிறப்புகள் எல்லாம் நமக்கு நாம் தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்து இருக்கும் போது கிடைக்கக்கூடிய சிறப்புகள். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு அமலை பார்ப்போம். நாம் பார்ப்போம். இந்த 10 இரவுகள்ல நாம் கவனம் எடுக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பொதுவாக வழிகாட்டிய விடயங்கள் தான். ஆனாலும் இந்த இரவுகள்ல இதுல நாங்கள் கூடுதலான ஒரு கவனம் எடுப்போம். இந்த ஹதீஸை பாருங்க, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் அறிவிக்கிறாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன ஃபில் லைலி லஸா, நிச்சயமாக இரவிலே ஒரு நேரம் உண்டு, அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் துஆ செய்தால் யஸ்அலுல்லாஹு கைரன் மின் அம்ரி துன்யா வல் ஆஹிரா, அப்படிதான் ஹதீஸ்ல வருது. துன்யாவுடைய ஆஹிராவுடைய ஏதாவது ஒரு நலவு, அந்த துன்யாவுடைய ஆஹிராவுடைய நலவை அவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தால் இல்லா அத்தாஹு ஈயா, அல்லாஹ் அவருக்கு அதை வழங்காமல் இருப்பதில்லை. இந்த சிறப்பு அந்த இரவில் ஒரு நேரத்துக்கு உண்டு, ஒவ்வொரு இரவுக்கும் உண்டு. அப்ப ரமதானுடைய இரவுகள் எவ்வளவு சிறப்பானவைகள், இறுதி 10 இரவுகள் இன்னும் எவ்வளவு சிறப்பானவைகள். எனவே நாம் இரவில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான அமல் என்னப்பா இது? துஆ. என்ன வணக்கம்? துஆ என்ற வணக்கம், பிரார்த்தனை என்ற வணக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் கேட்கப்படக்கூடிய துஆ மறுக்கப்பட மாட்டார். அப்படிதானே? லா யுரத்து துஆ பைனல் அதானி வல் இகாமா. அப்ப துஆ பிரார்த்தனை என்பது அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் மறுக்கப்பட மாட்டார். எனவே துஆவில் நாம் கவனம் செலுத்த வேண்டும், பிரார்த்தனையில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். பிரார்த்தனை அவ்வளவு முக்கியமான இபாதத். அதுவும் இரவில் ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல மிக ஆர்வப்படுத்தி சொல்றான். இரவில் ஒரு நேரம் உண்டு, அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமுடைய துஆ அமைந்து விடுமாக இருந்தால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில துஆக்களை பொறுத்தவரையில நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான துஆக்கள் இருக்கின்றன. இரவில் நாம் ஓத வேண்டிய துஆக்கள், இப்ப நாங்க இரவுல எதெல்லாம் ஓத வேணும் இது வரைக்கும் பார்த்துட்டோம். இரவில் நாங்க எதெல்லாம் ஓத வேண்டும் சொன்னோம்? சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்களை சொல்லிட்டோம். சூரத்துல் இஹ்லாஸை நாம் பார்த்தோம். அடுத்த நறுமையான சகோதரர்களை, துஆ நாங்கள் பொதுவாக அல்லாஹ்விடத்தில் அதிகம் துஆ செய்தல். துஆவிலும் ஒரு பிரதான துஆவாக இன்றைய நாட்களில் நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு துஆ, அதாவது முஸ்லிம் இந்த உம்மத்துடைய பாதுகாப்புக்கான துஆவும் நாம் முக்கியமான ஒரு துஆ. அதே போன்று நாம் லைலத்துல் கத்ரை இரவை அடைந்து அதில் அமல் செய்வதற்கு யா அல்லாஹ் எனக்கு அருள் பாலிப்பாயாக. லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து அந்த இரவில் நான் அமல் செய்வதற்கு, நின்று வணங்குவதற்கு நீ எனக்கு தௌஃபீக் செய்வாயாக என்ற துஆவை நாம் அதிகம் செய்ய வேண்டும். அதிகமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான துஆ. இதை நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, மிக முக்கியமாக நபி அவங்க சொல்லித்தந்த துஆக்கள் என்ன இரவில் ஓதுவதற்கு என்ற துஆக்கள்ல இந்த துஆவை நாம் பார்ப்போம். புகாரில வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையில சுஜூதுல ஓதுவாங்க. எப்படி ஓதுவாங்க? அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா. இந்த துஆ தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் எனது உள்ளத்தில் நீ பிரகாசத்தை ஆக்குவாயாக. வஃபி சம்இ நூரா, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா. அதே மாதிரி வஃபி சம்இ நூரா, எனது செவிகள்ல பிரகாசத்தை ஆக்குவாயாக. வஃபி லிசானி நூரா, எனது நாவில் பிரகாசத்தை ஆக்குவாயாக. வஃபி பஸரி நூரா, எனது பார்வையில் பிரகாசத்தை ஆக்குவாயாக. வ அன் யமீனி நூரா, எனது வலதில் பிரகாசத்தை ஆக்குவாயாக. அதே போன்று வ அன் யஸாரி நூரா, சில ரிவாயத்தில் வ அன் ஷிமாலி நூரா, எனது இடதில் பிரகாசத்தை ஆக்குவாயாக. வஃபி பஸரி நூரா, அது பார்த்துட்டோம். அடுத்ததாக வ அமாமி நூரா என்று சொன்னால் முன்னால் பிரகாசத்தை ஆக்குவாயாக. வ ஹல்ஃபி நூரா, பின்னால் பிரகாசத்தை ஆக்குவாயாக. வ ஃபௌகி, எனக்கு மேல் பிரகாசத்தை ஆக்குவாயாக. வ தஹ்தி நூரா, எனக்கு கீழ் பிரகாசத்தை ஆக்குவாயாக. வஜஅல்லி நூரா, எனக்கு பிரகாசத்தை வழங்குவாயாக. வஜஅல்னி நூரா, என்னில் பிரகாசத்தை ஆக்குவாயாக என்று இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஓதக்கூடிய இந்த துஆ. இது ரசூலுல்லாஹ் இரவு தொழுகையில சுஜூதுல ஓதி இருக்கிறாங்க. இரவு தொழுகையில சுஜூதுல ஓதிய ஒரு துஆ. அப்ப நாங்க சில நேரம் எங்களுக்கு அரபுல இந்த வார்த்தைகள் தெரியாவிட்டா நாங்க தமிழ்ல கூட கேட்கலாம். அரபுல நமக்கு இந்த வார்த்தைகள் மனனம் இல்லைன்னு வைங்களேன், நாங்க இரவு தொழுகையில் என்ன செய்யலாம்? சுஜூதில் இதை நமக்கு தமிழ்ல கேட்க முடியும். யா அல்லாஹ் எனது பார்வையில் பிரகாசத்தை ஆக்குவாயாக,
எனது செவியில் பிரகாசத்தை ஆக்குவாயாக. ஒவ்வொரு உறுப்புகள், எனது நாவில் பிரகாசத்தை ஆக்குவாயாக. இன்னும் சில ரிவாயத்துக்கள் அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ ஜஸதி நூரான் வரும், எனது உடலில் பிரகாசத்தை ஆக்குவாயா. வஃபி முஹி, எனது சிந்தனை மூளையில் பிரகாசத்தை ஆக்குவாயா. வஃபி அவ்மி, எலும்புகள்ல பிரகாசத்தை ஆக்குவாயா. மூட்டுக்கள்ல பிரகாசத்தை ஆக்குவாயா. எனது ரோமங்கள்ல வருது ஹதீஸ்ல, எனது ரோமங்களில் பிரகாசத்தை ஆக்குவாயா. இப்படி ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்துல நூறு பிரகாசத்தை கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, பிரகாசத்தை வழங்கக்கூடியவன் அல்லாஹ். இப்படிதானே, பிரகாசத்தை வழங்கக்கூடியவன் அல்லாஹ். வமல்லம் யஜ்அலில்லாஹு லஹு நூரன் ஃபமா லஹு மின் நூர். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? அல்லாஹ் யாருக்கு பிரகாசத்தை ஆக்கவில்லையோ அவருக்கு பிரகாசம் கிடையாது. அல்லாஹ் யாருக்கு பிரகாசத்தை ஆக்கவில்லையோ அவருக்கு பிரகாசம் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் பிரகாசத்தை, ஒளியை அல்லாஹ்விடத்துல கேட்கிறான். நாளை மறுமையில மூமின்கள் எப்படி கேட்பாங்க? குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், ஒரு துஆ வரும். எப்படி? ரப்பனா அத்மிம் லனா நூரா. எப்படி கேட்பாங்க மூமின்கள்? அதாவது சுப்ஹானல்லாஹ், முனாஃபிக்குகள் இழிவுபடுத்தப்படுவார்கள் கியாமத்துடைய நாளையில். முனாஃபிக்குகளுக்குரிய பிரகாசம் அப்படியே அணைந்து விடும். அந்த பிரகாசம் அணைந்து விடும் போது அவர்கள் இருளிலே தத்தளிப்பார்கள். ஸிராத்திலிருந்து அவர்கள் நரகுக்கு விழுவார்கள். அந்த இருளில் தத்தளிக்கின்ற போது மூமின்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள், ரப்பனா அத்மிம் லனா நூரா, இறைவா எமக்கு பிரகாசத்தை முழுமையாக்குவாயாக என்று துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, பிரகாசம் என்பது நமக்கு எங்கெல்லாம் தேவை? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து நூறுன் என்று சொன்னார்கள். தொழுகை என்பது பிரகாசம். என் அருமை சகோதரர்களே, நமது கபரில் நமக்கு பிரகாசம் தேவை. அப்ப தொழுகை பிரகாசம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நாளை மறுமையில் நமக்கு பிரகாசம் தேவை. ஸிராத்தில் நமக்கு பிரகாசம் தேவை. இப்படி பிரகாசம் என்று நபி அவர்கள் சொன்ன ஒரு அமல் தான் தொழுகையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அருமை சகோதரர்களே, இந்த துஆ ஒரு முக்கியமான துஆ. நாம் என்ன இரவில் ஓத வேண்டிய துஆக்கள்ல ஒன்று. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி அவங்க இரவு தொழுகைக்கு எழும்பி அவர்கள் தக்பீர் கட்டினால் ஓதக்கூடிய முக்கியமான ரெண்டு துஆ இருக்கு. ரெண்டு துஆக்கள். அந்த ரெண்டு துஆவையும் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் துஆ முஸ்லிம்ல வரக்கூடியது, அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராஈல வ மீகாஈல வ இஸ்ராஃபீல ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா அன்த தஹ்குமு பைன இபாதிக ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன் இஹ்தினி லிமா இக்தலிஃப ஃபீஹி மினல் ஹக்கி பிஇذنிக் இன்னக தஹ்தி மன் தஷாஉ இலா ஸிராத்தி முஸ்தகீம். இந்த துஆல ரசூலுல்லாஹ் ஜிப்ரீலுடைய இறைவனேன்னு கேட்கிறான், மீகாயிலுடைய இறைவனே, இஸ்ராஃபீலுடைய இறைவனே. மூன்று முக்கியமான மலக்குகள். இந்த மூன்று மலக்குகளுடைய பெயர்களை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர், இந்த மலக்குகளின் இறைவனே, ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியை படைத்தவனே, ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா, மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்தவனே, அன்த தஹ்கும் பைன இபாதிக ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன், அடியார்கள், உனது அடியார்கள் எதில் முரண்பட்டார்களோ அதில் நீயே தீர்ப்பளிப்பவனாக இருக்கிறாய். எனவே அவர்கள் முரண்பட்டதில் எனக்கு சத்தியத்தின் பால் வழிகாட்டுவாயாக, உனது அனுமதியோடு நீ நாடியவர்களைத்தான் நேர்வழியில் செலுத்துகிறாய் என்று நபி அவங்க ஓதுவாங்க. நபி அவங்க எதை கேட்கிறாங்க? ஹிதாயத் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க. அருமையான சகோதரர்களே, அவ்வளவு முக்கியமான ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கிறது. அதே போன்று இன்னொரு அழகான துஆவை பாருங்க. இந்த துஆ அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதமாக இருக்கும். நபி அவர்கள் இரவு தொழுகைக்காக எழுந்தா ஓதுவாங்கன்னு இந்த ரிவாயத்துல வருது, தக்பீரை கட்டினாலும் ஓதுவாங்கன்னு ரெண்டு மாதிரியும் இந்த ஹதீஸை விளங்கப்படுத்துவாங்க. இது ஒரு அழகான துஆ. என் அருமை சகோதரர்களே, புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுவார்கள், அல்லாஹும்ம லக்கல் ஹம்த். எப்படி ஓதுவாங்க? அல்லாஹுவை புகழ்வது நமக்கு சிறப்பு. அல்லாஹுவை புகழ்வதுதான் நமக்கு சிறப்பு. அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியார்கள் யார்? அல்லாஹுவை புகழக்கூடிய அடியார்களை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சுப்ஹானல்லாஹ் இரவு தொழுகைக்காக எழுந்து எப்படியெல்லாம் அல்லாஹ் புகழ்வாங்கன்னு பாருங்க. இப்படியெல்லாம் புகழ். அப்ப இரவு என்பது எவ்வளவு உயிரோட்டமாக இருந்தது ஒரு மூமினுடைய வாழ்வில். இரவு என்பது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், நாங்க எப்படி இரவை கழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஹதீஸ பாருங்க. ரசூலுல்லாஹ் இரவு தொழுகைக்கு தக்பீர் கட்டினால் அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் சொல்வார்கள். அந்த கையிமுஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வ மன் ஃபீஹி, நீதான் இந்த வானங்கள் பூமி அவைகளுக்கு மத்தியில் உள்ளவைகளை எல்லாம் அவைகளை நிலைப்படுத்தக்கூடியவனாக நீதான் இருக்கிறாய் என்று, உன் மூலம்தான் இவைகள் நிலை பெற்றிருக்கின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள். அடுத்து சொல்வார்கள், வலக்கல் ஹம்து அந்த ரப்பு ஸமாவாத்தி வல் அர்தி வ மன் ஃபீஹி,
உனக்கே எல்லா புகழும், நீதான் வானங்கள் பூமி அவைகளுக்கு மத்தியில் உள்ளவனுக்கு ரப்பாக இருக்கிறாய். இதெல்லாம் இரவுல போய் நினைச்சு பாருங்க. தனியை உட்கார்ந்து தனியை ஒருத்தர் தொழுகைக்கு எழுந்து ஓதக்குள்ள எப்படி ஒரு இன்பம், சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு ஈமானிய இன்பம்னு பாருங்க. ஒருவர் என்ன செய்யறாரு, எழுந்து இரவில் தனியாக அவர் அல்லாஹ்வை இந்த வார்த்தைகளை கொண்டெல்லாம் புகழும் போது அது எவ்வளவு ஒரு இன்பமாக இருக்கும், அது எவ்வளவு ஒரு ஈமானிய சுவையை பெற்று தரும் என் அருமை சகோதரர்களே. வலக்கல் ஹம்து அந்த நூறு சமாவாத்தி வல் அர்தி வமன் ஃபீஹி. இவங்க எப்படி சொல்லுவாங்க, உனக்கே எல்லா புகழும், நீதான் வானங்கள் பூமி அவைகளுக்கு மத்தியில் உள்ள ஒளியாக இருக்கிறாய் என்று நபி அவர்கள் ஓதுவார்கள். வலக்கல் ஹம்த் அந்த மலிகு சமாவாத்தி வல் அர்தி வமன் ஃபீஹி. உனக்கே எல்லா புகழும், நீதான் வானங்கள் பூமி அவைகளுக்கு மத்தியில் உள்ள ஆட்சியாளனாக, அதிபதியாக, அரசனாக நீயே இருக்கிறாய். வலக்கல் ஹம்து லக முல்கு ஸமாவாத்தி வல் அர்தி வமா ஃபீஹி. உனக்கே எல்லா புகழும், வானங்கள் பூமி அவைகளுக்கு மத்தியில் உள்ள ஆட்சி உனக்கே உரியது. இப்படி எல்லாம் பாருங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை எப்படி புகழ்றாங்க. துஆவுக்கு முன்னால நாம் அல்லாஹ் புகழக்கூடிய இப்படியான வார்த்தைகள் மிக மிக அற்புதமான வார்த்தைகள். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து என்ன சொல்லுவாங்க, அன்தல் ஹக்ன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, அன்தல் ஹக், நீதான் உண்மையானவன், நீதான் உண்மையான இறைவன். அன்தல் ஹக் வவஅதுகல் ஹக், உனது வாக்குறுதி உண்மையானது. இதெல்லாம் ஒரு ஒரு ஈமானி உயிரோட்டத்தோடு இந்த வார்த்தைகள் வெளிப்படும் போது சுப்ஹானல்லாஹ் நினைச்சு பாருங்க. வவஅதுகல் ஹக், உனது வாக்குறுதி உண்மையானது. வலிகாஉக ஹக், உன்னை சந்திப்பது உண்மையானது. சுப்ஹானல்லாஹ், எந்த இடத்துல இருந்து கேட்கிறோம், இரவு தொழுகையில தனிமையில் இருந்து இதை ஓதும் போது சுப்ஹானல்லாஹ், உன்னை சந்திப்பது உண்மையானது. வலிகாஉக ஹக் வகவுலுக ஹக், உனது வார்த்தைகள் உண்மையானவைகள், உனது வார்த்தைகள் சத்தியமானவைகள். வல் ஜன்னத்து ஹக், சொர்க்கம் உண்மையானது. அந்த உண்மையான நம்பிக்கை தான் எழுப்பி என்ன செய்யுது, வணங்க வைக்குது இல்லையா, தொலை வைக்கிறது. அந்த நம்பிக்கை என் அருமை. வல் ஜன்னத்து ஹக், சொர்க்கம் உண்மையானது. வன் நாரு ஹக், நரகம் உண்மையானது. வன் நபியூன ஹக், நபிமார்கள் உண்மையானவர்கள். அதே போன்று வ முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக், முஹம்மது அவர்கள் உண்மையானவர்கள். அதே போன்று வஸ்ஸாஅத்து ஹக், மறுமை உண்மையானது. இந்த வார்த்தைகளை நாங்க ஏன் சொல்றோம், இங்க இந்த வார்த்தைகள் மூலம் என்ன, நமது ஈமானை நாங்க உறுதிப்படுத்துகிறோம், நாங்க உறுதியாக நம்புகிறோம், சந்தேகமின்றி இவைகளை நாம் உண்மையாகவே நம்புகிறோம் என்பதை நாங்கள் அழுத்தி சொல்கிறோம். இதை சொல்லிவிட்டு அடுத்து என்ன துஆல வருது, அல்லாஹும்ம லக அஸ்லம்து. என்ன அர்த்தம், அல்லாஹும்ம லக அஸ்லம்து, யா அல்லாஹ் நான் உனக்கு கட்டுப்பட்டு விட்டேன். எவ்வளவு அற்புதமான வார்த்தை. அல்லாஹும்ம லக அஸ்லம்து வபிக ஆமன்து, உன்னையே நான் ஈமான் கொண்டு விட்டேன். வ அலைக தவக்கல்து, உன்னிடமே எனது காரியங்களை ஒப்படைத்து விட்டேன், உன் மீதே நான் தவக்குள் வைத்து விட்டேன். வ இலைக அனப்து, நான் உன்னையே முன்னோக்கினேன், உன்னையே முன்னோக்கியவனாக இருக்கிறேன். வபிக ஹாசம்து, உன்னிடமே நான் என்ன செய்கிறேன், மன்றாடுகிறேன். வ இலைக ஹாகம்து, உன்னிடமே நான் தீர்ப்பை கேட்கிறேன். எனவே அதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாக. மா கத்தம்து, நான் முற்படுத்திய பாவங்கள். வமா அஹர்து, பிற்படுத்திய பின்னர் செய்த பாவங்கள். இங்க மா கத்தம்து வமா அஹர்து என்ன அர்த்தம், எப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாது, முன்னர் பின்னர் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஆனா இங்க இந்த ரெண்டு வார்த்தைக்குரிய விளக்கம் என்ன, எப்படி நீங்க உங்களுக்கு என்ன விளங்குது, சொன்ன எப்படி விளங்குச்சு, மா கத்தம்து வமா அஹர்து என்ன விளக்கம், முன்பின் பாவங்கள் தானே சொல்லுவோம். இப்ப முன்பின் பாவங்கள்னா எப்படி விளங்குவோம் நாங்க, பெரும்பாலும் அவர் பிறகு செய்யக்கூடிய பாவத்தையும் குறிக்கும், அப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாது. முன்னர்னா முன்னர், பின்னர்னா அதுக்கு பிறகு உள்ளது, லேட்டா செய்யறது. பின்னர்னா அவர் வாழ்க்கையில எஞ்சியுள்ள காலத்தில் செய்யறது என்பது அல்ல. புரியுதா, அதை புரிந்து கொள்ள வேண்டும். வமா அஹர்து, அடுத்த நறுமையான சகோதரர்களே, வமா அஸ்ரர்து வமா ஆலன்து, நான் மறைமுகமாக செய்த பாவங்கள், வெளிப்படையாக செய்த பாவங்கள். இதெல்லாம் கேட்கிறவர் யாரு, யார் கேட்கிறாங்க, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், நான் மறைமுகமாக வெளிப்படையாக செய்த பாவங்கள். அன்தல் முகத்திம் அன்தல் முஅக்கிர் லா இலாஹ இல்லா அன்த், நீயே முற்படுத்தக்கூடியவன் பிற்படுத்தக்கூடியவன், உன்னை தவிர வணக்கத்துக்குரியவர்கள் வேறு யாரும் இல்லை என்று இந்த துஆ ஒரு அழகான துஆ. நறுமை சகோதரர்களே, நபி அவங்களுடைய இரவு என்பது எப்படியெல்லாம் இருந்துச்சுன்றதை பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதரை நான் படுக்கையிலே அவர்களை காணவில்லை, இருளாக இருக்கிறது, நான் அங்குமிங்கும் தடவி பார்க்கிறேன்,
நபி அவர்களுடைய கால்கள் அப்படி சஜிதாவிலே நட்டப்பட்டதாக இருக்கிறது. சஜிதாவில அப்படி நட்டப்பட்டதாக இருக்கிறது. நபி அவர்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் எதை துஆ செய்து கொண்டிருந்தார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம அஊது பிரிதாக மின் ஸஹதிக். சுப்ஹானல்லாஹ். இரவு என்பது எவ்வளவு இன்பமானதுன்னு பாருங்க. நபி அவங்க அந்த சுஜூதில் அல்லாஹ்விட்ட என்ன கேட்குறாங்க? அல்லாஹும்ம அஊது பிரிதாக மின் ஸஹதிக். யா அல்லாஹ், உனது பொருத்தத்தின் மூலம் உனது கோபத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம அஊது பிரிதாக மின் ஸஹதிக் வ பிமுஆஃபாதிக மின் உகூபதிக். உனது மன்னிப்பின் மூலம் உனது தண்டனையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் இரவு தொழுகையில சுஜூதில் கேட்கக்கூடிய துஆக்கள். நமது இரவுகள் இவ்வளவு ஒரு உயிரோட்டமாக இன்பமாக நமது இரவுகள் கழிகிறதா? நினைச்சு பாருங்க. அவ்வளவு சிறப்புக்குரியது இரவு. நிறைய சிறப்புகள் ஹதீஸ்கள் நாங்கள் படிக்கிறோம். எனவே நறுமையான சொல் அடியான் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய இடமாக இருக்கிறது. இரவு வணக்கம் என்பது அவ்வளவு சிறப்பித்து சொல்லப்பட்டுள்ளது. எனவே ரமலானுடைய அந்த இறுதி 10 நாட்கள் இரவுகள் என்பவைகள் மிக மிக முக்கியமானவைகள். அதில் ஒரு கூடுதலான கவனம் எடுங்க. இரவுகள் அதில் நீங்கள் வீணான காரியங்களில் உங்களோட நேரங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, பால்படுத்திடாதீங்க. எங்களோட வாழ்க்கையில் இது இறுதி ரமலான் என்ற ஒரு உணர்வோட, இதுக்கு பிறகு ஒரு ரமலான் எனக்கு கிடைக்குமோ தெரியாது, இதற்கு பிறகு ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குமோ தெரியாது என்ற ஒரு உணர்வோடு நாம் இந்த ரமலானுடைய இறுதி 10 நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கவனத்தை நாம் எடுக்க வேண்டும். அடுத்து நாம் அந்த இறுதி 10 இரவுகளுக்குள் நாம் நுழைவதற்கு முன்னால செய்ய வேண்டிய சில விஷயங்கள் நான் உங்களுக்கு வழிகாட்டலாக சொல்கிறேன். முதலாவது விஷயம், என் அருமையான சகோதரர்களே, நாம் நமது தௌபாவை புதுப்பித்தவர்களாக இறுதி 10 நாட்களுக்குள் நுழைவது. தௌபாவை புதுப்பித்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் என்ன செய்யறது? நமது பாவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பை தேடி, யா அல்லாஹ் எனது எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று ரப்பிடத்தில் தூய்மையான உள்ளத்தோடு உண்மையான ஒரு அடியானாக தௌபா செய்து நாம் இறுதி 10 நாட்களுக்குள் நுழைவது. ஏன் அவ்வாறு நுழைய வேண்டும் என்றால், அவைங்கள அமல்களுக்கு எமது பாவங்கள் அங்கு தடையாக இருக்காது. நாங்கள் தௌபா செய்து விட்டு நுழைகிறோம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு அமல்களுக்குரிய வாயில்களை அவகாசங்களை தருவான். தரும்போது அதை நல்லா பயன்படுத்துங்க. உதாரணமா, இரவுல சில நேரங்களை பார்த்தீங்கன்னா தூக்கமே வராது. இரவுல சில நேரங்களை பார்த்தீங்கன்னா தூக்கமே வராது. அது தஹஜ்ஜுதுடைய சிறந்த நேரமாக இருக்கும். அது அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய அவகாசம். என்ன செய்ய? உது செய்து தொழுங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் என்ன செய்ய? உது செய்து தொழுங்க. ஏன்? அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அவகாசத்தை தருகிறான். அல்லாஹ் தரக்கூடிய அவகாசங்கள், அந்த வாயில்கள், திறக்கப்பட்ட வாயில்கள் மறுபடியும் எப்போது மூடப்படும் என்று தெரியாது, மூடப்பட்டு விடும். எனவே நாம் என்ன செய்வது? நமக்கு அவகாசங்கள் கிடைக்கும் போது அதில் நாம் அமல்கள்ல மிக விரைவாக வேகமாக நாம் ஈடுபடுதல். இதுல நீங்க கவனம் எடுங்க நறுமை சகோதரர்களை, நாம் தௌபா செய்தவர்களாக. அடுத்ததாக, அல்லாஹு தஆலா சிலருக்கு சில அமல்கள்ல ஆர்வத்தை கொடுத்திருப்பான், இன்னும் சிலருக்கு இன்னும் சில அமல்கள்ல ஆர்வத்தை கொடுத்திருப்பான். உங்களுக்கு எந்த அமல்கள் ஆர்வம் கூடுதலா இருக்குதோ அந்த அமல்களை செய்ய. அப்படித்தானே? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமல்ல ஆர்வம் இருக்கும். எனவே ஆர்வம் உள்ள அமல்கள்ல நாங்க கூடுதலான கவனம் எடுத்து செயல்படுவோம். புரியுதா? கொஞ்சம் முன்னுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கல. எனவே நறுமையான சகோதரர்களே, சரி, எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டல கொஞ்சம் கவனம் எடுங்க. அது இபாதத்துடைய விஷயத்தை பொறுத்தவரையில நான் உங்களுக்கு சொன்னேன், பிந்திய 10 இரவுகள்ல மிக பிரதானமான அமல் இது இரவு தொழுகை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரதானமான அமல் இரவு தொழுகை தான். அதற்கு பிறகுதான் நாங்க மற்ற அமல்கள் விஷயத்தில் என்ன செய்யணும்? ஒரு கவனம் எடுக்கணும். பிரதானமாக இது இருக்கு. இப்ப அடுத்ததாக உங்களுக்கு நான் சொல்ல விருப்பமான செய்தி என்னென்றால், இப்ப நீங்க ஒரு அமல்ல இருக்கும் போது உங்களுக்கு சோர்வு வரும். என்ன வரும்? ஒரு சோர்வு ஏற்படும். அப்ப சோர்வு ஏற்படும் போது அதே அமல்ல நீங்க போராடாம இன்னொரு அமலுக்கு வாங்க. இப்ப தொழுகையில இருக்கிறீங்க, தொழுது கொண்டு இருக்கின்ற போது உங்களுக்கு தொழுகையில ஒரு சோர்வு வருகிறது. சோர்வு வருதுன்னா நீங்க தொழுகையை முடித்துக் கொண்டு இன்னொரு அமலுக்கு வாங்க. அடுத்து என்ன? நாம் குர்ஆனை திறந்து ஓதுவது, அல் குர்ஆனுடைய சில பக்கங்களை ஓதுவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அமலை சொன்னார்கள். அதாவது நாளை மறுமையில அல்லாஹ் 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுக்கிறான். அதில் ஒரு கூட்டத்தாராக இவங்க வாராங்க. அந்த அமலை நான் நீங்க எங்களோட வாழ்க்கையில செஞ்சிருக்கிறோமோ தெரியாது. அந்த அமல் என்ன தெரியுமா? நாங்க தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் வடித்தல். சுப்ஹானல்லாஹ். இந்த அமல் நம்ம எமது வாழ்க்கையில நாங்க செஞ்சிருக்கிறோமா? நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வதக்கரல்லாஹ ஹாலியன் வஃபாதத் ஐனா.
அவர் தனிமையில் இருக்கிறாரு, தனிமையில இருந்து அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் வடிக்கிறார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு உயர்ந்த அல்லாஹ் இவர்களுக்கு நிழலே இல்லாத மறுமையில் நிழல் வழங்குகிறான். இந்த அமல் என்ன? அல்லாஹ் தந்த கண்கள், இந்த கண்கள் அல்லாஹ்வுக்காக கண்ணீர் வடிக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். நாங்க உலகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தனை பாத்தீங்கன்னா சினிமாவுக்கு முன்னால் கண்ணீர் வடிக்கிறான், சீரியலுக்கு முன்னால் கண்ணீர் வடிக்கிறான். கேவலம். சுப்ஹானல்லாஹ், ஒரு படைத்த ரப்புக்காக, படைத்த இறைவனுக்காக அந்த கண்கள் கண்ணீர் வடிக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 2 கண்களை நரகம் தீண்டாதுன்னு சொன்னார்கள். 2 கண்களை நரகம் தீண்டுவது ஹராம். சுப்ஹானல்லாஹ். என்ன கண்கள்? ஒன்று ஐனும் பகத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண்களின் அருமை சகோதரர்களே, அந்த கண்களை நரகம் தீண்டாது. எப்பயாவது நாங்கள் அழுது இருக்கிறோமா? அல்லாஹ்வுக்காக, ரப்புக்காக. தனிமையில் இருந்து நாம் கண்ணீர் வடிக்கின்ற போது, என் அருமையான சகோதரர்களே, தனிமையில் இருந்து கண்ணீர் வடிக்கின்ற போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு அமல். அல்லாஹ் ரப்பை நாம் நினைத்து, அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்த நியமத்துகள், அருள்கள், இவைகளை எல்லாம் எண்ணி நாம் கண்ணீர் வடிப்பது என்பது இருக்கிறதே, அது அவ்வளவு உயர்ந்த அமல். அடுத்த கண், அல்லாஹுடைய பாதையிலே விழித்திருந்த கண்கள், இந்த கண்ணையும் நரகம் தீண்டாது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, அதே போன்று இந்த பிந்திய 10 இரவுகள்ல சில திக்ருகளை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த திக்ருகளையும் கொஞ்சம் கவனம் எடுங்க. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சுபஹானல்லாஹ் நீங்க 100 முறை சொன்னால் உங்களுக்கு 1000 நன்மைகள் உண்டு. ஹதீஸ் எப்படி வருது? சுபஹானல்லாஹ் என்ற திக்ரை நீங்கள் 100 முறை சொன்னால் உங்களுக்கு 1000 நன்மைகள் எழுதப்படும், அல்லது உங்களுடைய 1000 பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. சாத் இப்னு அபி வக்காஸ் அறிவிக்கிறாங்க. எனவே இந்த பிந்திய 10 இரவுகள்ல நாங்க என்ன செய்வது? அதிகமாக இப்படியான திக்ருகளை செய்வது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இந்த திக்ர் ஒரு மிக அற்புதமான ஒரு திக்ர். இதை நீங்க பல மணி நேரங்கள் உட்கார்ந்து அல்லாஹுவை திக்ர் செய்வதனுடைய சிறப்பை பெற்று தந்துவிடும். இதை நீங்க 3 முறை ஓதுவது. அப்ப நாங்க பிந்திய இரவுல, ரமலானுடைய பிந்திய இரவுகளில் இந்த திக்ரை நாங்க அதிகமாக சொல்வது. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ஏன்? இது பல மணி நேரங்கள் நாங்க உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய சிறப்புகளை பெற்றுத் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான திக்ர். இதை நாங்க கவனம் எடுப்போம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை நாங்க 100 முறை சொன்னா நபி அவங்க 5 சிறப்புகளை சொல்கிறார்கள். இப்ப நாங்க ரமலானுடைய பிந்திய இரவுகளை நாங்க இந்த திக்ரில கவனம் எடுப்போம். இந்த திக்ரை நாம் அதிகம் சொல்லுவோம். இந்த திக்ரை நீங்க 100 முறை சொன்னால் உங்களுக்கு 100 நன்மைகள் எழுதப்படும், உங்கள் 100 பாவங்கள் மன்னிக்கப்படும், 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை. அதுவும் அது லைலத்துல் கத்ருடைய இரவுல அமைஞ்சிட்டு வைங்களே, அது 1000 மாதங்களை விட சிறந்த, ஒவ்வொரு அமலும் எப்படித்தான் 1000 மாதங்களை விட சிறப்பை பெற்று தரக்கூடிய ஒரு விஷயம். அப்ப எவ்வளவு நாங்க அமல்களை அதிகப்படுத்துவோமோ இவ்வாறான அமல்களை, சிறப்புகள் அதிகம் கிடைக்கும். எனவே இந்த திக்ரை நாங்க 100 முறை சொல்வதன் மூலம் 100 நன்மைகள் எழுதப்படுகின்றன, 100 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, 10 அடிமைகளை விடுதலை செய்த சிறப்பு. அதே போன்று அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்ததை கொண்டு வந்தவர், ஷைத்தான்ல இருந்து பாதுகாப்பு என்ற சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த திக்ருக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 2 திக்ரை சொன்னார்கள். வல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒன்று, வல்ஹம்துலில்லாஹ். இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற திக்ரை ரசூலுல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னா, தம்லஉல் மீசான் என்று சொல்றாங்க. தம்லஉல் மீசான் என்ன அர்த்தம்? நன்மையின் தராசை அது நிரப்பிவிடும். தம்லனா நிரப்பிவிடும். அப்படியான ஒரு அற்புதமான திக்ர் தான் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்ற திக்ர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தம்லஉல் மீசான், மீசானை நிரப்பிவிடும் என்று சொல்கிறார்கள். அடுத்து சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் தம்லஆன் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த 2 திக்ர்களும் நன்மையின் தராசை நிரப்பிவிடக்கூடியது, அதை நிரப்பிவிடக்கூடிய 2 திக்ர்கள் என்று சொல்கிறார்கள். அடுத்து சொல்றாங்க, அவு தம்லஉ மா பைன ஸமாவாதி வல் அர்த். சுப்ஹானல்லாஹ், வானங்கள் பூமிக்கு இடையில் உள்ள இடத்தை நிரப்பக்கூடிய திக்ர்கள். அவ்வளவு சிறப்பான திக்ர் தான் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற இந்த 4 வார்த்தைகளும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள், மிக சிறப்பான திக்ர்கள். நாம் இந்த திக்ர்களை அதிகம் செய்தல், அதில் நாம் கவனம் எடுப்போம். இவ்வாறு அதே போன்று குர்ஆனை நாம் ஓதுவது, குர்ஆன் ஓதுவதுடைய சிறப்புகள் சம்பந்தமாக நாங்கள் நிறைய அறிந்து வைத்திருக்கிறோம். இவ்வாறான அமல்கள்ல
நாம் கூடுதலான ஒரு கவனத்தை எடுப்பதோடு எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உங்களுக்கு சொன்னது என்ன, நமக்குள் ஆர்வம் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இறுதி 10 இரவுகளை நான் நல்ல முறையில் அமல்களில் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்கு. இதை அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் என்ன பார்க்கிறான்டா, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துருல்லாஹு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தையோ செல்வத்தையோ பார்ப்பதில்லை, அல்லாஹ் பார்ப்பது உங்களுடைய உள்ளத்தையும் செயல்களையும் தான் பார்க்கிறான். அப்ப எமது உள்ளத்தில் அதற்கான உண்மையான ஆர்வம் இருக்கிறதா, முயற்சி இருக்கிறதா, அதை தான் அல்லாஹ் பார்க்கிறான். நீங்க சூரத் தௌபா எடுத்து படிச்சீங்கன்னா, சூரத் தௌபால் அல்லாஹ் விரிவாக பேசக்கூடிய போர் தபூக்குடைய யுத்தம். தபூக்குடைய யுத்தத்தில் அல்லாஹ் சொல்லும் போது அதில் சொல்கிறான், முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், அவங்க போருக்கான எந்த தயாரிப்பும் செய்யல, போருக்கு செல்வதற்கான எந்த தயாரிப்பையும் அவர்கள் செய்யவில்லை. எனவே அல்லாஹ் அவர்கள் செல்லக்கூடாது என்றுதான் முடிவு செய்து விட்டான். வக்கீல குது அல் காலிஃப், நீங்க என்ன செய்ய, பின்தங்கி விட்டார்கள், அவர்களோடு உட்கார்ந்து விடுங்கள் என்றுதான் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. சொல்லப்பட்டதுன்னா யார் சொன்னாங்க, அதுதான் முக்கியமான கேள்வி. வசனம் எப்படி வருது குர்ஆன்ல, அவர்களுக்கு பின்தங்கியவர்களோடு உட்காருங்கள் என்று சொல்லப்பட்டு விட்டது. யார் சொன்னது? அந்த எண்ணம் அங்க உருவாகதா இல்லையா? பாவத்துக்கான எண்ணம். ஏண்டா அவங்கள்ட்ட எந்த ஒரு முயற்சியும் ஏற்பாடும் இருக்கவில்லை. அப்ப நாங்களும் இந்த இறுதி 10 நாட்களுக்கு எந்த ஒரு ஏற்பாடு நம்மள்ட்ட இல்லைண்டா, எந்த ஒரு ஆர்வமும் இல்லைண்டா, எந்த ஒரு முயற்சியும் இல்லைண்டா, நாங்களும் பின்தங்கிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க. எனவே நாம் அதற்காக ஒரு முயற்சி, ஒரு ஆர்வம், அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறது, அதற்காக ஆர்வத்தோடு செயல்படுவது, அப்படி செய்யும் போது அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு அவைகளை எளிதாக்கி தருவான். புரிஞ்சா? நாங்க இப்ப பெருநாளை பிளான் பண்ணாம எதை பிளான் பண்ணணும், இந்த இறுதி 10 இரவுகள் லைலத்துல் கத்ருடைய இரவை நான் அடைய வேண்டும். அதைத்தான் நாம் அனைவரும் என்ன செய்யறது, நாம் அனைவரும் பிளான் பண்ண வேண்டிய விஷயம், திட்டமிட வேண்டிய விஷயம். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டதன் அருமை சகோதரர்களே, என்ன அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் என்று தெரிந்து விட்டால் நான் எதை பிரார்த்திக்க வேண்டும்? அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்ற துஆவைத்தான் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகம் மன்னிப்பை பிரார்த்திக்க வேண்டும். நாங்க அதாவது ரமலான் விடைபெறுவதற்கு முன்னால் நான் முழுமையாக ரப்பிடத்தில் மன்னிப்பை பெற்ற ஒரு அடியானாக மாறிவிட வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனிடத்துல முழுமையான மன்னிப்பை பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ்விடத்துல அதிகம் நாம் மன்னிப்பை பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைச்சா அதை விட ஒன்று இருக்குதா? அதை விட ஒரு பாக்கியம் இருக்குதா? மிகப்பெரிய பாக்கியம் அதுதான். இறை மன்னிப்பை நானும் நீங்களும் அடைந்து விட்டால், நமக்கு இறை மன்னிப்பு கிடைத்து விட்டால் அதை விட வேற எந்த பாக்கியமும் கிடையாது. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நாங்கள் அதிகம் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பையும் பிரார்த்திக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.